ஆண்டவருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஜூலை 3ஆம் தேதி யார் திருநாள்? தோமையார், தாமஸ். இந்த நற்செய்தியில் திதிம்னா என்ன? திட்டும்ங்கிற மாதிரி திதிம், அது ஆங்கிலத்தில் ட்வின் அப்படின்ருக்கு. ட்வின், ரெண்டு, ரைட்டு, ரெண்டு. இவரை நற்செய்தியாளர் ட்வின் என்று சொல்வதற்கு பாரம்பரியமாக என்னன்னா, அவர் 2 பேரோட பிறந்திருக்கலாம் ட்வின்னா, அது ஒரு காரியம் சொல்கிறாங்க. ரெண்டாவது காரியம், இவரும் இயேசுவும் ஒரே மாதிரி இருப்பார்கள் தோற்றத்தில். அதனால் நீ இயேசுவோட கூட பிறந்த ஆளா? அப்போ அவங்களுக்குள்ளே இந்த உரையாடல் இருந்திருக்கலாம். இயேசு மாதிரியே இருக்கிறதுனால இயேசுவோட ட்வின்னு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இதனால் யோவான் மட்டும்தான் இதை எழுதுகிறார், திதிம் என்று எழுதுகிறார். திதிம் என்பது ட்வின் என்ற ஆங்கில வார்த்தையில் பார்த்தீங்கன்னா ட்வின் என்று தான் இருக்கிறது. ஓகேவே, அது ஒரு சின்ன கருத்து தான். இந்த தோமையாரை பற்றி நம்ம பார்க்கும்போது நமக்கெல்லாம் கடவுளை பார்க்கணுன்னு ஆசை இருக்கா இல்லையா? யாருக்கெல்லாம் கடவுளை பார்க்கணுன்னு ஆசை இருக்குது? எப்போவாவது கேட்டிருக்கீங்களா? எங்களை காட்டுங்க. நற்கரணை இல்லை, நீங்கள் இப்படியே அப்பத்தின் வடிவிலே இருக்கிறீங்களே, கொஞ்சம் முகத்தை காட்டுங்களே, உங்கள் திருமுகத்தை கொஞ்சம் காட்டுங்களே, வடிவேல் சொல்கிற மாதிரி. மோயிசன் கேட்டார். அந்த 2வது முறை, அந்த முதல் முறை வாங்கிட்டு வந்து இவங்கெல்லாம் கன்றுக்குட்டியை வணங்கும் போது போட்டு உடச்சிடுவார். மறுபுறையும் போகும்போது 10 கட்டளைகளை கொடுத்த உடனே ஆண்டவர் கீழே போகும்பார். அப்போ இவருக்கு ஒரு ஆசை, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, உங்கள் மூஞ்சியை பார்க்கணும்னு. பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரே வெளிச்சமாக இருக்குது, ஆனால் எங்கே இருக்கிறீங்கன்னு தெரியலை, உங்கள் முகத்தை காட்டினா என்ன குறைஞ்சா போவீங்க? உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, பாயில முகத்தை பார்த்தீங்கன்னா நீ உயிர் பிழைக்க மாட்டியடா, செத்து போயிடுவ, என் வெளிச்சத்தை உன்னால் தாங்க முடியாதுடா. விடுவாரா மோயிசனு? அதெல்லாம் இல்லை, நான் உங்கள் முகத்தை பார்த்துட்டு தான் போவேன், உங்கள் முகத்தை காட்டுங்க. திருப்பி கேட்பார். இது உரையாடல் நடந்துக்கிட்டே இருக்கும். உடனே கடவுள் என்ன சொல்லுவார்? என் முகத்தை பார்த்தா நீ வாழ மாட்ட, நீ வாழணும், என் பணியை செய்யணும், அதனால் உன் ஆசை இருக்கிறதுனால. கடவுளுக்கு பாருங்கள், அவர் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு என்ன பண்ணுறாரு? என் முகத்தை பார்க்க முடியாது, நான் திரும்பி போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய், என்னுடைய பின்புறத்தை உன்னால் பார்க்க முடியுங்கிறாரு. மோயிசன் அவருடைய பின்புறத்தை பார்த்ததுக்கே கீழே இறங்கி வந்த உடனே அந்த மக்களால் மோயிசனுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. அந்த அளவிற்கு அது பிரகாசமாக இருந்தது. அவர்கள் முகத்தை மூடிக்கொண்டு தரையில் குப்புற விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். அது மாதிரி நமக்கும் ஆசை, கடவுளை பார்த்துடணும், எப்படியாவது பார்த்துடணும். இப்படி பார்த்துடணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க கடைசியாக. இப்போ அந்த ஆசையே இல்லைன்னா பார்க்கவே மாட்டீங்க. உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நீ என்னையை தேடவே இல்லை, என்னையை கூப்பிடவே இல்லை, உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லைன்றவார் கடைசி நாளில். ரைட். இப்படி கடவுளுடைய ஒரு பக்தர் கடவுளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாராம். அவர் ஒரு பகவான்கிட்ட வந்தார், ஒரு குருக்கிட்ட வந்தார். நான் கடவுளை பார்க்குறேன், என்னால் பார்க்கவே முடியலை, நான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணுறேன், ரொம்ப நாளாக தேடுறேன், கடவுளை நான் பார்க்கவே முடியலை, கடவுளை என்னையால் உணர முடியலை, நான் என்ன செய்கிறது? கடவுள் எப்படி இருப்பார், அவர் எங்கே இருப்பார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் போய் பார்த்துருவேன், கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிறார். உடனே அந்த பகவான் சொன்னார், கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காரியா, அவர் ஞானமாக இருக்கிறார், வல்லமையாக இருக்கிறார், வாஞ்சையாக இருக்கிறார், கிருபையாக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார், இதெல்லாம் எனக்கும் தெரியும், நிறுத்து, இதை சொல்கிறதுக்காக வந்துட்டு வந்தேன். நான் கடவுள் எப்படி இருப்பார், எங்கே போய் பார்த்தா என்னால் பார்க்க முடியும், அதுக்கு வழி சொல்லு அப்படின்னாராம். எவ்வளவோ சொல்லியும் இந்த பக்தனுக்கு இந்த தீராத ஆசை விடலை. உடனே அந்த குரு சொன்னாராம், சரி நான் சொல்கிற ஒரு நதிக்கு போ, அங்கே ஒரு புதுமையான மீன் இருக்குது, அந்த மீன் மனிதர்கள் மாதிரி பேசக்கூடிய மீன், அந்த நதிக்கிட்ட போய் அந்த மீனுக்காக நீ காத்துரு, அந்த மீன் வந்து என்ன வேணும் எது வேணும் அப்படின்னு கேட்கும், அப்போ நீ சொல்லு, அப்போ இயேசுவை உனக்கு அதை காட்டும். உடனே உனக்கு சந்தோஷம், அந்த நதிக்கு ஓடுறான். அந்த நதிக்கு பக்கத்தில் போய் உட்காந்து மனுஷன் மூல பேசுகிற மீனே, நான் உன்னைய பார்க்கணும் அப்படின்னு ஒரு 1/2 மணி நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். உடனே அந்த மீன் மேலே வருது. மேலே வந்தோடனே எதுக்கு வந்தேன் இங்கே அப்படின்னு கேட்குது.
எதுக்கு வராமல் சும்மா வருவேன். ஒரு பகவான்கிட்ட போனேன், நான் கடவுளை பார்க்கணுன்னு சொன்னேன். இங்கே மனுஷன் மாதிரி பேசுகிற மீன் இருக்கான், அதுக்கிட்ட போனால் அது கடவுள் எப்படி இருப்பார் எங்கே இருப்பாருன்னு சொல்லணுன்னாங்க. அதுதான் வந்தேன் சொல்லு அப்படின்னுச்சான். உடனே அந்த மீன் சொன்னிச்சான், இங்கே வர்றா 8 நாளாக தண்ணி குடிக்கலைண்ணா, தாகமாக இருக்குது, அணையாத தாகம். 8 நாள் தண்ணி குடிக்காட்டி எவ்வளோ தாகம் இருக்கும், என் தாகத்தை போக்க நீ வழி சொல்லு, நான் கடவுளை காட்டுறதுக்கு வழி சொல்கிறேன் அப்படின்னுச்சான். உடனே அவன் சொன்னானா, முட்டா பையன் மீனே, மும்புட்டு தண்ணிக்குள்ளே கிடக்கிற, நதி ஃபுல்லாக தண்ணி இருக்குது, நீ தண்ணிக்குள்ளேயே தான் கிடக்கிற, ஏன் தாகமாக இருக்கிற, வாயை திறந்து தண்ணி குடித்தா என்ன, உன்னைய மாதிரி ஒரு முட்டாள்கிட்ட போய் என்னைய அந்த பகவான் அனுப்பியிருக்காரு அப்படின்னு திட்டுச்சான். உடனே மீனுக்கு வந்துச்சான் கோபம், என்னைய முட்டாள்னு சொன்னால் நீ 2 டைம் முட்டாள், எப்படி இந்த தண்ணிக்குள்ளேயே வாழ்கிற எனக்கு தாகத்தை போக்கிக்கிறதுக்கு வழி தெரியலையோ அது மாதிரி தான் நீனு இருக்கிற, நீ எனக்கு வழி சொல்லு அப்படின்னுச்சான். உடனே இவன் சொன்னானா, நீ தண்ணிக்குள்ளேயே முழுகிட்டு போனால் தண்ணி குடிக்க முடியாது, அது மூக்குக்குள்ளே தண்ணி போய் நீ செத்து போயிடுவ, அதனால தண்ணி குடிக்கணும்னா நீ மேலே ஏறி உன் தலையை மேசாக தூக்குனியன்னா வாயை திறந்தியன்னா தண்ணி உள்ளே போகும், அப்புறம் வாயை முடிக்க. இப்படி ஒவ்வொரு முறையும் மேலே தண்ணி குடிக்கும் போதெல்லாம் தண்ணியும் குடிச்சிக்கலாம், மூச்சும் வாங்கிக்கலாம், நீ நல்லா பொழைச்சி ரொம்ப நாள் இருந்துக்குவ அப்போன்னு சொன்னானா இவன் அதுக்கு வழி. உடனே அந்த மீன் சொன்னிச்சான், கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார்ரா, அந்த கடவுளை நீ கூப்பிட்றா, அவரை தேடிக்கிட்டே இருறா, அவரை தேடி அவர் மேலே அன்பு கொண்டு அவர்கிட்ட நீ நெருங்கி போனீன்னா அவரும் உன்னை காப்பாற்றுவார், நீ பொறுமையாக தேடுனீன்னா அவர் உனக்கு வெளிப்படுத்துவார்னார். அப்படியா சொல்கிற, என்னம்மா போ, நான் இப்படி தான் தேடுறேன் 6 மாதம், எப்போ வருவாரோ தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டானான். இந்த கதையை நான் திருப்பி தொடங்குவேன் உங்களுக்கு. தோமையாருக்கு வருவோம். தோமையாரை பற்றி நற்செய்தி படித்தேன். அந்த தோமையார் நற்செய்தியில் பார்த்தீங்கன்னா 4 நிலைகளை நான் பார்க்குறேன். முதல் நிலை என்ன, யார் அப்படின்ட்டு, அவர் திதிம் என்னும் தோமையார், சீடரெல்லாம் கூடியிருக்கிறாங்க, அவர் மட்டும் அங்கே இல்லை. அடுத்த வாரம் வந்தார் இயேசு, அப்போ தோமையாரும் அங்கே இருந்தார். அந்த புதுமைக்கு முன்னாடி நடக்கிற முன்னுரை. 2வது பகுதி அந்த முன்னுரையில் என்ன சொல்கிறாங்க, வாரம் அவர் காணாமல் போயிட்டார், சீடர்களோட இல்லை, யாரை தேடிக்கிட்டு போனார், ஒருவேளை இந்த பக்தன் மாதிரி கடவுளை தேடிக்கிட்டு போயிருப்பாரோ, ஏன்னா பெண்கள் சொன்னாங்க இயேசு உயிர்த்துட்டார், நாங்கள் அவரை பார்த்தோம், கல்லறை வெறுமையாக இருக்குது, இப்படியெல்லாம் சொன்னதை கேட்டோடனே இவர் சரி ஒருவேளை உயிர்த்த ஆண்டவர் எங்கேயாவது இருப்பாரோ அவரை தேடி போகணுமேனு ஒரு போயிருக்கலாம். அப்போ காணாமல் போன தோமையார் 2வது பகுதி. காணாமல் போனவர் கடவுளை காண்பதற்காக தேடி போயிருக்கலாம், சீடர்களோடு இல்லை இல்லையா. சீடர்களை நம்பாதவங்க தான் இங்கே ரூமுக்குள்ளே உட்காந்துருந்தாங்க, சீடர்களை தேடி போனவர் தோமையார் வெளியே போயிட்டார். 2வது பகுதி. 3வது பகுதி, அவரை பார்த்து எல்லாரும் என்ன சொல்கிறீங்க, சந்தேக தோமையார்னு சொல்கிறான், அது சரியா, அவர் சந்தேக தோமையாரா நம்ம சந்தேக தோமையாரா? அப்போ சந்தேக தோமையார்னு அவரை நம்ம பலவாறு சொல்லுகிறோம். ஏன்னா இயேசு என்ன சொன்னார், அவர் கையில் ஆணி அரைஞ்சதை நான் பார்த்தேன், அந்த ஆணியில் என் விரலை விட்டு பார்ப்பேன், நீ சின்ன புண்ணெல்லாம் இருந்தால் நம்ப மாட்டேன். அவருடைய விழாவில் ஈட்டியால் குத்துனாங்க, ஒரு கை போகிற அளவுக்கு ஓட்டை ஏற்பட்டுச்சு, அதனால் அதில் கையை விட்டால் தான் நம்புவேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். அதை வச்சுக்கிட்டு அவரை சந்தேக தோமையார்னு சொல்லலாமா? சீடர்கள்லாம் எவ்வளோ யோக்கியம், ஒரு சீடர் காட்டி கொடுத்தார், இன்னொரு சீடர் மறுதளித்தார், மற்ற சீடர்கள்லாம் துண்டை காணும் துணியை காணுன்னு படைவீரர்கள் வந்தோன்னு ஓடி போயிட்டாங்க. மார்க் எழுதுவார், ஒரு சீடர் ராத்திரி நேரத்தில் தானே கிடைச்சாங்க, 12 மணிக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் போடாமல் அவசரத்தில் போர்வையை பொத்திட்டு போயிருப்பார் போல இருக்கு, அதை பிடிச்சி எழுத்தோடனே அவர் நிர்வாணமாய் ஓடி அப்படின்னு எழுதியிருக்கு மார்க் நற்செய்தியில், அந்தளவுக்கு சீடர்கள் இருந்தாங்கன்னு எழுதியிருக்கு. இப்படியெல்லாம் சீடர்களுடைய யோக்கியம் இருக்கும்போது நம்ம தோமையாரை அப்படி சொல்கிறது முறையா? அவர் மட்டும்தான் சந்தேக தோமையார், மற்றவங்கள்லாம் இயேசு உயிர்த்து விட்டார் என்று நம்பி இருந்தால் அவர்கள் மூடிய அறைக்குள் ஒளிந்து கொண்டு பயந்து கொண்டு இருந்திருக்க மாட்டார்கள். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்றால் அவரோடு வாங்க போவோன்னு போயிருப்பாங்க. அப்போ மற்ற சீடர்கள் தான் அதில் நம்பிக்கை கொள்ளவில்லை,
அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். இவர் துணிச்சலானவர், இயேசுவை தேடியவர். லாசருடைய மரணத்தை ஒட்டி சீடர்கள்லாம் என்ன சொன்னாங்க இயேசுகிட்ட? நீங்கள் எருசலேமுக்கு போகாதீங்க, நீங்கள் லாசரை உயிர்ப்பித்த உடனே லாசரையும் உங்களையும் சேர்த்து கொள்வதற்கு யூத தலைவர்கள் திட்டமிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் எருசலேமுக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் தான் இடியட்ஸ், ஏசு அங்கே போய் சாகணும், அவர் செத்தா தான் மனிதருக்கு மீட்பு உண்டுன்னு நம்பியதுனால என்ன சொல்கிறாரு? அவர் மட்டும் போய் சாக வேண்டாம்டா, வாங்க நாமும் போவோம், அவரோடு சாவோம்னு சொன்னவர் அவர் தான். அப்போ தோமா தான் சாவதற்கும் துணிந்த விசுவாசி. இப்படி ஒரு பக்கம் வச்சுக்கோமா. இப்போ கடவுளை நம்பியவர்கள், சாகிற அளவுக்கு நம்பியவர்கள் யார் அப்படின்னு பார்ப்போம். விவிலியத்தில் தொடக்க நூல் 6வது அதிகாரம் 9வது வசனம். அங்கே யார் வர்றா? நோவா. தீமை நிறைந்த இவ்வுலகத்தை வெள்ளத்தால் கடவுள் அழிக்க முனைந்ததால் அவர் கடவுளுக்கு நோவா மட்டுமே இறை நம்பிக்கை நிறைந்தவராக இருந்ததை கடவுள் கண்டார். அவர் மட்டும்தான் இருந்தார். உடனே அந்த குடும்பத்தை மட்டும் கடவுள் காப்பாற்றினார்னு படிக்கிறோம். அப்போ கடவுள் இருக்கிறார், கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். 2வது ஆபிரகாம். தொடக்க நூல் 12வது அதிகாரம் 2வது வசனம். ஆபிரகாம் கடவுளின் நம்பிக்கைக்குரிய மனிதராய் வாழ்ந்தார், அவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார். இதன் பொருட்டே கடவுள் ஆபிரகாமின் மீது அன்பு கொண்டிருந்தார், அவரை நிறைவாக ஆசிர்வதித்தார். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாய் விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்பவரை நான் சபிப்பேன், உன் வழியாய் மனித குலத்தின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும். அப்போ கடவுளுக்கு நம்பிக்கையாக இருந்த நோவாவை போல ஆபிரகாம் இருந்தார். கடவுள் அவரை ஆசீர்வாதத்தால் நிரப்பினார், அவர் ஆசீர்வதிக்கும்படி செய்தார். அவரை யாரெல்லாம் ஆசீர்வதித்தாங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம், அவரை சபிச்சவங்களையெல்லாம் கடவுள் சபிக்கிற அளவிற்கு அவரை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் 2வது ஆள். 3வது ஆள் யார்? யோபு. யோபு புத்தகம் 1 அதிகாரம் 1 வசனத்தில் என்ன சொல்லுது? யோபுவின் வாழ்விலும் இதுதான் நிகழ்ந்தது. இன்பம் துன்பம் நெருக்கடிகள் வேதனைகள் கொடிய மரணம் என எல்லா நிலைகளிலும் அவர் ஆண்டவர் மீதான தனது நம்பிக்கையில் மட்டும் தளரவில்லை. அதில் என்ன எழுதியிருக்கு பாருங்க. ஊசி என்ற நாட்டில் யோபு என்ற ஒருவர் இருந்தார், அவர் மாசற்றவரும் நேர்மையாளருமாயிருந்தார், கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி வாழ்ந்தார். இதுதான் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை. அப்படி வாழ்ந்ததனால் கடவுள் அவரை ஆசீர்வதித்தார்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டில் யார் கடவுளை நம்பினது? புதிய ஏற்பாட்டில் கடவுளை நம்பினது மாதா. புதிய ஏற்பாடுக்குன்னு வந்துட்டீங்கன்னா மாதா தான் பெரிய ஆள், அதுக்கப்புறம் தான் புனிதர்கள்லாம். மாதாவுக்கு லூக்கா 1:38 கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு ஆழமான நம்பிக்கையால் நான் ஆண்டவருடைய அடிமை, சொற்பொழியே எனக்கு ஆகட்டும். 2வது கனவின் புனித சூசையப்பர். மத்தேயு 1:24 யோசேப்பு மரியாவை குறித்து கலக்கமடைந்த நிலையிலும் அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு வானதூதர் இயேசுவிடம் கூறிய போது அதை மறுப்பேதுமின்றி மரியாவை ஏற்றுக்கொண்டார். தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தன் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இப்படி நம்ம நிறையா பேரை காட்டலாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். ஆக தோமாவும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர், அவர் சந்தேக பிராணி இல்லை. நிறைய ஆம்பளைங்க சந்தேக பிராணி இருக்காங்க, நிறைய பொம்பளைங்களும் சந்தேக பிராணி இருக்கிறாங்க. சந்தேகம் ஏன் வருதுன்னு தான் எனக்கு தெரியலை. உனக்கிட்ட குறையில்லைன்னா சந்தேகம் வராது, உன்கிட்ட எம்டினஸ் இருந்தால் தான் சந்தேகம் வரும். எல்லாரையும் சந்தேகப்படுறவங்க அவங்க அயோக்கியர்களாக இருப்பாங்க. யோக்கியர்களாகவும் நிறைவாக இருக்கிறவர்கள் மற்றவர்களை சந்தேகப்பட மாட்டாங்க. நிறை குடம் தழும்பாது, குறை குடம் தான் தழும்பும். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, எம்டி வெசல் மேக்ஸ் மோர் நாய்ஸ். எம்டி வெசல்னால் என்ன? வெறுங்குடம். வெறுங்குடத்துக்குள்ளே ஒரே ஒரு கல்லை போடுங்களேன், ஒரு கல்லை போட்டு ஆட்டினியனாலும் சத்தம் எப்படி இருக்கும்? கொடமுடன்னு தான் இருக்கும். அதுதான் எம்டி வெசல்ஸ் மேக்ஸ் மோர் நாய்ஸ். அதனால் நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாய் நீங்கள் நல்லவர்களாக இருந்தீங்கன்னா மற்றவங்க யாரையும் குறை சொல்ல மாட்டீங்க, நீங்கள் யாரையும் சந்தேகப்பட மாட்டீங்க. வெளியே போகிறவன், இங்கே அங்கேயும் மோந்து பார்க்குறவன், எல்லா தப்பு பண்ணுறவன் தான் வீட்டில் மனைவியை சந்தேகப்பட்டுக்கிட்டு இருப்பான். அவன் யோக்கியமாக இல்லை, நம்மளை மாதிரி தானே அவளும் இருப்பா அப்படின்னு நினைக்கிற நினப்பு தான் அந்த சந்தேக புத்தியை கொடுப்பது. இது கடவுள் மீதான நம்பிக்கைக்கும் ஆதாரமாக இருக்கிறது. உங்களை நம்பினா தான் நீங்கள் கடவுளையே நம்புவீங்க.
மனிதர்களை நம்பினா தான் கடவுளை நம்புவீங்க. யாரையுமே நம்ப முடியலைன்னா அந்த கடவுளை எப்படி நம்ப முடியும்? கடவுள் இருக்கிறாருன்னா ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி கடவுளையும் நாம் நம்புவதில்லை. இப்போ இன்னொரு கதை. ஒரு குரு இருந்தார். அவர் சீடர்களோடு காட்டுக்குள்ளே நடந்துட்டு போகிறார். அப்படி நடந்துட்டு போகும்போது குருவுக்கு பயங்கர தாகம் வந்துடுது. தாகம் வந்தோடனே அந்த குரு என்ன சொல்கிறாரு, டேய் போய் காட்டுக்குள்ளே எங்கேயாவது தண்ணி இருந்தால் எடுத்துகிட்டு வாடா, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குங்கிறார். உடனே குரு தான் ஓடுறேன், ஒரு தட்டு எடுத்துகிட்டு ஓடுறேன் தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு. அங்கே போய் பார்க்குறேன், ஒரு இடத்துல கொஞ்சம் தண்ணி கிடக்கு. அந்த சொல்லுவான்ல, ஒரு நாள் இல்லாமல் திருநாளுக்கு போனாலும் திருநாளும் வேறு நாளாக போச்சான். அது மாதிரி இவன் அந்த தண்ணியை பார்த்துட்டு ஓடி போய் தண்ணி எடுக்கலான்னு போகிறேன். அப்போ ஒரு கார் அந்த தண்ணி மேலே ஏறி போயிடுது. ஏறினோடனே தண்ணி கலங்கி போச்சு, கொமங்கி போச்சு. திரும்பி வந்துட்டானா, என்னடா தண்ணி எடுத்துகிட்டு வரலையாண்ணா? நான் தண்ணி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு கார் ஏறி போச்சா, தண்ணி கொமங்கி போச்சு, எடுக்க முடியலை அப்படின்னானா. சரி திருப்பி போய் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னாரான். இப்போ வந்து பார்த்துருக்குறேன், பாதி தான் தெளிஞ்சிருக்கு. பாதி தெளிஞ்ச உடனே திருப்பி வந்துட்டானா தண்ணி எடுக்காமல். என்னடா திரும்பி வந்துட்டேன்னு? தண்ணி பாதி தான் தெளிஞ்சிருந்துச்சு, அதை குடிக்க முடியுமா? அதே நான் திரும்பி வந்துட்டேன் நானா. திருப்பி போயிட்டு வாடா அப்படின்னாரான். திருப்பி போய் கொஞ்சம் நேரம் உக்காந்துருந்து நல்லா தண்ணி தெளிஞ்சிருந்துருக்கு. அதை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தட்டில் ஊற்றி கொண்டு வந்து கொடுத்து குருவுக்கிட்ட சொன்னானா. குருக்கிட்ட தண்ணியை குடிச்சிட்டு குரு கேட்டாரான், இந்த தண்ணியை கொண்டு வர்றதுக்கு நீ என்னடா செஞ்ச? ஒன்றும் செய்யலை, சும்மா உக்காந்துருந்தேன். ஒன்றும் செய்யலை, சும்மா உக்காந்துருந்தேன். அதையே போய் செய்ய, கடவுளை பார்க்கலான்னாரான். கடவுளை பார்க்கணும்னா எதுவும் செய்ய வேண்டியதில்லை, போய் நற்கரணைக்கு முன்னாடி சும்மா உக்காந்துருக்கணும். பைபிளில் ஒரு வசனத்தை படிச்சுட்டு சும்மா உக்காந்துருக்கணும். வீட்டில் சும்மா இருக்கும்போது கண்டதையும் பேசாமல், தொணக்காமல், துருதுருக்காமல், எதையாவது நோண்டிக்கிட்டு குட்டி போட்ட நாய் மாதிரி சுற்றிக்கிட்டு தெரியாமல் ஒரு இடத்துல உட்காந்து கையை காலை அடக்கி கடவுளை தியானிக்கணும். அப்படி தியானித்தா கொமங்கி இருக்கிற தண்ணி அது கொமங்கள் போய் தெளிந்து தண்ணீர் கிடைப்பது போல் நம்ம குழம்பி இருக்கிற கடவுளை பார்க்க முடியலையே, அவரை தேட முடியலையேங்கிற உங்கள் தேடல் தெளிவு பெறும். கடவுள் உங்கள் பார்வைக்கு தெளிவாக தெரிவார். அதைத்தான் தோமையார் தேடினார். அதனால தான் அந்த தெளிந்த நீரோடைக்காக தேடிக்கொண்டிருந்த தோமையார் இயேசுவை தேடி வந்தபோது இயேசு உயிர்த்த ஆண்டவர் காட்சி கொடுத்தார். அவர் கையையும் விடலை, அவருடைய விரலையும் விடலை. ஆண்டவரை பார்த்த உடனே அவர் கண்ணுக்கு தெளிவாக தெரிந்தார். என் தேவனே, என் ஆண்டவரே என்று சொல்லி அவர் சொன்னார். உங்கள் வாழ்க்கையிலையும் பொறுமையாக இருங்க. எதுவும் செஞ்சாதான், வேளாங்கண்ணியில் போய் மொட்டை அடித்தாதான், குறும்பூரில் வந்து அன்னதானம் போட்டாதான், ஆடு அடித்தாதான், கோழி அடித்தாதான், கும்மி அடித்தாதான், அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் ஆண்டவருடைய இதயத்துக்கு ஏற்புடையவர்களா, எல்லாருக்கும் நல்லது செய்கிறவங்களா, எல்லாத்துக்கும் நல்லது நினைக்கிறவங்களா நீங்கள் இருங்க. அதனால் உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்குன்னு நினைக்காதீங்க. பைபிள் சொல்லுது, நீ நல்லவனாக இருக்கும்போது தான் உனக்கு சோதனை வரும். நீ நல்லது செஞ்சேன்னா தான் உன் பேரை கெடுப்பாங்க. ஒன்றுமே செய்யாமல் போட்ட இடத்துல புளி மாதிரி துணி மாதிரி கிடந்துட்டு போ, நல்ல மனுஷன், வந்ததே தெரியலை போனதும் தெரியலை, போயிட்டார். இந்த கல் நல்லதா கெட்டதானே யாராவது சொல்லுவாங்களா? கெட்டதுன்னு. பாவம் அது பாட்டு கிடக்குது, அதை ஏன் கெட்டது நல்லதுங்கிற? மண்ணும் கல்லும் அது பாட்டு கிடக்குது, அது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. ஏதாவது செஞ்சால் தான், கண்ணியுள்ள மரம் தான் அடிபடும். அடிபட்டுக்கிட்டே இருங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் போகும் இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே செய்தார். அவரை பார்த்து குடியார் என்னாங்க, போசன பிரியன்னாங்க, தப்பாக பிறந்தவன் என்னாங்க. இவள் மரியாளின் மகன் தானே. ஒரு அப்பன் பேரை சொன்னால் தான் அவன் முறையாக பிறந்தவன், அம்மா பேரை சொன்னால் முறையாக பிறந்தவன். நம்ம யாரோட மகன் சொன்னால் நம்மெல்லாம் அம்மா பேரையா சொல்கிறோம், அப்பா பேரை தான் சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? முறையா ஒருத்தனுக்கு பிறந்தவன் அர்த்தம். ஆனால் இயேசுவை பார்த்து இவர் மரியாளின் மகன் தானேன்னு திட்டினாங்க. நமக்கு தெரியலை, ஆனால் அது எவ்வளோ கேவலப்படுத்தி திட்டினாங்க இயேசுவை. தப்பாக பிறந்த நாயை நீ எல்லாம் போதிக்கிறியாடான்னு அர்த்தம். அப்படியெல்லாம் திட்டினாங்க. ஆனால் அவர் அதற்காக நன்மை செய்வதை நிறுத்தவில்லை, புதுமை செய்வதை நிறுத்தவில்லை, எல்லாருக்கிட்டையும் போவதை நிறுத்துவதில்லை. செஞ்சுக்கிட்டே இருங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கான பதில், உங்களுக்கான வெகுமதி, உங்களுக்கான கிருபை ஆண்டவரிடமிருந்து வரும். ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி யாரிடமிருந்து வரும் என்று கேட்டேன். எனக்கு உதவி ஆண்டவரிடமிருந்து வரும் என்று கடவுள் சொன்னார்.
ஆண்டவரை தேடுங்கள், தோமையாரைப் போல கண்டடைவீர்கள், அந்த சிசியனைப் போல கண்டடைவீர்கள். தெளிவான பார்வை கிடைக்கும். முக்காடிட்டவர்களாய், முக்காடிடாத முகத்தினராய் நீங்கள் ஆண்டவரை பார்க்கிறீர்கள். ஆண்டவரை முகமுகமாய் பார்க்கிற அருள் கிடைக்கும். ஆமேன்.